ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டிஎன் கிளாஸ் 10க்கான ரிவிஷன் 1 எக்ஸாமோட அல்ஜிப்ரா சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் பி ஸ்கொயர்ட் மைனஸ் 3p + 2, பி ஸ்கொயர்ட் மைனஸ் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு டேர்ம் இருக்குது, ரெண்டு டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களா, அது ரெண்டுத்தையும் முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். பி ஸ்கொயர்ட் மைனஸ் 3p + 2 ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஃபஸ்ட் நம்பர் 1, லாஸ்ட் நம்பர் வந்து 2. ஸோ மல்டிபிள் பண்ணால் 2 வரணும். அதே நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா -3 வரணும். அதுதான் அந்த ரெண்டு நம்பரை கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்ச மாதிரி தான். ஸோ மல்டிபிள் பண்ணால் 2 வரணும்னா 1 2s மட்டும் தான் 2 வரும். இப்போ 1 2s 2ன்னு எழுதிக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -3 வரணும். அப்போ -1 -2ன்னு போடுங்க, அப்போ தான் -3ன்னு கிடைக்கும். இங்கே ஃபஸ்ட் நம்பர் 1 தான் இருக்குது. ஸோ 1ஆல் எதை டிவைட் பண்ணாலும் அதே தான் ஆன்சரில் வரும். அப்போ இங்கே யூஸ் பண்ணியிருக்க ஆல்ஃபபெட் வந்து P. அப்போ இங்கேயும் ஒரு P, இங்கே ஒரு P எழுதிக்கோங்க. P - 1 P - 2 அதுதான் உங்களோட ஃபேக்டரைசேஷன் வேல்யூ. ஸோ P ஸ்கொயர்ட் - 3p + 2 அப்படின்றத எப்படி எழுதிக்கலாம்னா P - 1 P - 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டேர்மை ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. ஸோ கொஸ்டினில் இருக்க செகண்ட் டேர்ம் வந்து P ஸ்கொயர்ட் -4 அப்படின்னு இருக்கு. இந்த -4 அப்படின்றத நம்ம 2 ஸ்கொயர்ட்னு கூட எழுதிக்கலாம். ஏன்னா 2 ஸ்கொயர்டு தான் 4. இப்போ இதை பார்க்க எப்படி இருக்குன்னா a ஸ்கொயர்ட் - b ஸ்கொயர்ட் மாதிரி இருக்குது. a ஸ்கொயர்ட் - b ஸ்கொயரோட ஃபார்முலா என்னென்னா நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது தான் a + b × a - b. ஸோ இது படி பார்க்கும்போது ஏயோட பிளேஸில் p கொடுத்துருக்காங்க, பியோட பிளேஸில் 2 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே p + 2 p - 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் தான் உங்களோட கொஸ்டின். எல்சிஎம் அப்படின்னா காமனாக இருக்கிற டேர்முக்கு ஒரு டேர்ம் எடுத்து எழுதணும். இங்கேயும் p - 2 இருக்குது, இங்கேயும் p - 2 இருக்குது. அப்போ எல்சிஎம்மில் ஒரு p - 2 வரும். இந்த மாதிரி பேர் இல்லாத டேர்ம்ஸையும் எடுத்து எழுதிடணும். பேர் இல்லாத டேர்ம்ஸ்ன்னு பார்த்தோன்னா p + 2க்கும் பேர் இல்லை, p - 1க்கும் பேர் இல்லை. ஸோ இப்படி எழுதணும். இதில் p - 2வையும் p + 2வையும் நம்ம ஜாயின் பண்ணி p ஸ்கொயர்ட் -4ன்னு கூட எழுதிக்கலாம். ஏன்னா இதை பார்த்தா a - b a + b மாதிரி இருக்குது. அப்போ இது a ஸ்கொயர்ட் - b ஸ்கொயர்ட் நம்மளால் எழுத முடியும். இன்ட்டு p - 1 அப்படின்றதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். ஸோ எல்சிஎம் கேட்குறதுனால காமன் டேர்மும் எழுதிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸும் எழுதியிருக்கோம். சப்போஸ் ஜிசிடி கேட்டாங்கன்னா, ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா, ஜிசிடி ஹெச்எஃப்பும் ஒன்று தான். இந்த p - 2 மட்டும் தான் எடுத்து எழுதுவோம். அதுதான் ஜிசிடியோட வேல்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சிம்பிளிஃபை x ஸ்கொயர்ட் - 1 / x ஸ்கொயர்ட் + x. இது நார்மலாக குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் 3 டேர்ம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு காமனாக ஒரே மாதிரி டேர்ம்ஸ் வந்து கேன்சல் பண்ணுவோம். ஆனால் இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இந்த கொஸ்டினை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா மேலே வந்து x ஸ்கொயர்ட் - 1 வந்து 1 ஸ்கொயர்ட்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். டினாமினேட்டரில் x ஸ்கொயர்டும் எக்ஸும் இருக்குது. ரெண்டுத்தில் இப்போ காமனாக x இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸை வெளில எடுத்துடலாம். x ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் வெளில போச்சுன்னா ரிமைனிங் ஒரு எக்ஸ் உள்ளே இருக்கும். இந்த ப்ளஸ் சைன், இந்த எக்ஸ் வெளில போயிடுச்சுன்னா அங்கே எதுவுமே இருக்காது. அப்போ 1 போட்டுடணும். மறுபடியும் நியூமரேட்டர் பார்க்க இந்த ஃபார்முலாவில் இருக்குது பாருங்கள். a ஸ்கொயர்ட் - b ஸ்கொயர்ட். a வர இடத்துலலாம் எக்ஸும், b வர இடத்துலலாம் 1ம் போட போகிறோம். அப்போ ஆன்சர் என்னென்னா x + 1 x - 1. இப்போ நியூமரேட்டர் வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகிடும்னா x + 1 × x - 1ன்னு ஸ்ப்ளிட் ஆகிடும். டினாமினேட்டரில் ஆல்ரெடி நம்மக்கிட்ட எக்ஸும் x + 1ம் இருக்குது. கொஸ்டினில் வந்து சிம்பிளிஃபைன்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபை, ரெடியூஸ் டு த லோவஸ்ட் ஃபார்ம்லாம் கொடுத்தாங்கன்னா ஒரே அர்த்தம் தான். ஸோ இது மல்டிப்பிளில் இருக்குது. ஸோ இதுவும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ரிமைனிங் இருக்கிற அது வந்து நம்ம நியூமரேட்டரில் x - 1ம் டினாமினேட்டரில் எக்ஸும் இருக்குது. அப்போ x - 1/x உங்களோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த எக்ஸ்க்ளூடட் வேல்யூ ஆஃப் இந்த கொஸ்டின் இருக்குது. ஸோ ஃபைண்ட் த எக்ஸ்க்ளூடட் வேல்யூன்னு கேட்டாங்கனாலே முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டினை சிம்பிளிஃபை பண்ணி வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டினாமினேட்டரை ஈக்குவல் டு 0 பண்ணி பார்க்கணும். அதாவது டினாமினேட்டரில் 0 வர டேர்ம்ஸ் மட்டும் அலௌடு இல்லைன்னு அர்த்தம். அப்போ அதை 0 ஆக்குற டேர்ம்ஸ் மட்டும் தான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இப்போ இதை சம் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். முதல்ல இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம். மேலே இருக்க கொஸ்டின் வந்து x³ - 27 இருக்குது. 27 அப்படின்றது ஒரு கியூபிக் நம்பர். அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா x³ - 3³ எழுதிக்கலாம். 3³ தான் 27. டினாமினேட்டரில் x³ x ஸ்கொயர்ட் 6x இருக்குது. எல்லாத்துலேயுமே x காமனாக இருக்குது. எக்ஸை வெளில எடுத்துகிட்டு x ஸ்கொயர்ட் + x - 6 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நியூமரேட்டரோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு a³ - b³ மாதிரி இருக்குது. a³ - b³ ஃபார்முலா, அதாவது ஃபேக்டரைசேஷன் ஃபார்முலா என்னென்னா a - b × a ஸ்கொயர்ட் + b ஸ்கொயர்ட் + ab அப்படின்றது தான் வந்து உங்களோட பேசிக் ஃபார்முலா a³ - b³க்கு. அப்போ இதை இங்கே அப்ளை பண்ணிடலாம்.
a minus bன்றது x minus 3 இன்ட்டு a ஸ்கொயர்ன்ற இடத்துல x ஸ்கொயர், b ஸ்கொயர்ன்ற இடத்துல 3 ஸ்கொயர், abன்ற இடத்துல 3x இப்படி எழுதிக்கோங்க. டிவைடட் பை இங்கே டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்ன்றது வந்து நார்மல் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், அதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸில் மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து -6 வரணும். ஆட் பண்ணால் இந்த சென்டர் நம்பர் +1 வரணும். அது என்ன ரெண்டு நம்பர்னு பார்க்கலாம். நமக்கு தெரியும் 3 2s ஆர் மல்டிபிள் பண்ணால் 6 வரும். ஆனால் -6 வரணும். ஆட் பண்ணால் +1 வரணும். இதுக்கு வந்து ஒரு நம்பருக்கு ப்ளஸ் போட்டாகணும், ஒரு நம்பருக்கு கண்டிப்பாக மைனஸ் போட்டாகணும். அப்போ தான் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகும். எதுக்கு ப்ளஸ் போடணும் எதுக்கு மைனஸ் போடணும் அப்படின்றத டிசைடிங் அத்தாரிட்டி வந்து இந்த சென்டர் நம்பர் தான். சென்டர் நம்பரில் +1 வேணும்ல, அப்போ கண்டிப்பாக அந்த ப்ளஸ் தூக்கி பெரிய நம்பருக்கு போடுங்க, சின்ன நம்பருக்கு மைனஸ் போடுங்க. அப்போ தான் ஆட் பண்ணவோ சப்ட்ராக்ட் பண்ணவோ பண்ணப்பறம் பிக் நம்பரோட சைன் நீங்கள் எடுத்துகிட்டு வருவாங்க. மல்டிபிள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் வந்துடும். ஃபஸ்ட் நம்பர் 1 இருக்கிறதுனால இது கீழே எழுதுனாலும் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. எக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்க வேரியபிள். இப்போ இந்த ரெண்டுத்துக்கு முன்னாடி எக்ஸ்னு எழுதிக்கோங்க. எக்ஸ் + 3 x - 2. ஸோ எக்ஸ் + 3 x - 2ன்னு கிடைக்குது. இப்போ கொஸ்டினில் மேலே x - 3 கீழே x + 3 இருக்கும். நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாமில் கேன்சல் பண்ணுற மாதிரி வந்தால் நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத மட்டும் ஈக்குவேட் 0 பண்ணால் போதும். கொஸ்டினில் சிம்பிளிஃபைன்னு கேட்டிருந்தாங்கன்னா இப்படியே விடலாம். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ்க்ளூடட் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்க்ளூடட் வேல்யூனா இந்த டினாமினேட்டரை 0 பண்ணுற டேர்ம்ஸ் தான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. அப்போ இதை 0 ஆக்கணும்னா எக்ஸ் வந்து எந்தெந்த வேல்யூஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டினாமினேட்டரை வந்து ஈக்குவல் டு 0 பண்ணி பார்க்கணும். x + 2 x - 2 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிட்டு x + 3 ஈக்குவல் டு 0, x - 2 ஈக்குவல் டு 0. இந்த x - 2 அந்த பக்கம் போச்சுன்னா x + 3 0 ஆகும். x + 3 அந்த பக்கம் போச்சுன்னா x - 2 0 ஆகும்னு அர்த்தம். ரெண்டு டேர்மே தனித்தனியாக 0 பண்ணி பார்த்தா x is equal to -3, x is equal to +2ன்னு வருது. இந்த கொஸ்டினில் இதை தான் நம்ம இங்கே ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதியிருக்கோம். இங்கே முன்னாடி ஒரு எக்ஸ் இருக்குது, அதை விடக்கூடாது. அதையும் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா இங்கே எழுதணும். ஸோ இங்கே மொத்தம் 3 டேர்ம் இருக்குது. அப்போது x is equal to 0 இருக்கலாம். ஆக்சுவலாக இந்த 3 டேர்முமே இந்த 3 வேல்யூமே இந்த கொடுத்துருக்க கொஸ்டினோட டினாமினேட்டரை 0 பண்ணிவிடும். அதாவது எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டாலும் டினாமினேட்டர் 0 ஆகிடும். -3 போட்டாலும் இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகும். +2 போட்டாலும் இது ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ இந்த மூணுமே வந்து இந்த கொஸ்டினோட எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் தான் எழுதணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சால்வ் ரூட் ஆஃப் a × a - 7 ஈக்குவல் டு 3√2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஓவரால் ரூட் வரும்போது இதை டைரெக்டாக சால்வ் பண்ண முடியாது. ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணுங்கள். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஏன் அதை பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹோல் ரூட்டில் இருக்கிறது வந்து ஸ்கொயர் பண்ணும்போது அந்த ரூட்டும் ஸ்கொயரும் கட் ஆகிடும். ஸோ ரூட் ஆஃப் a × a - 7 the whole square equal to 3√2 the square. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் போட்டிருக்கோம். ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இங்கே மிச்சம் என்ன இருக்குன்னா a × a - 7 மட்டும்தான் இருக்கும். இங்கே 3ஐயும் ஸ்கொயர் பண்ணணும், √2வையும் ஸ்கொயர் பண்ணணும். 3ஐ ஸ்கொயர் பண்ணால் 3 3s are 9. √2வை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா √2 × √2 2 ஆகிடும். எதுவுமே எப்போவுமே வந்து ரூட் நம்பரை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கட்டாயி உள்ளே இருக்க நம்பர் மட்டும் தான் வரும். அதே தான் இங்கே √2லேயும் வந்திருக்கு. √2வும் ஸ்கொயர் ரூட்டும் கட்டாயி 2ன்னு வந்திருக்கு. 3ஐ ஸ்கொயர் பண்ணால் 9ன்னு கிடச்சிருக்கு. இதை உள்ளே மல்டிபிள் பண்ணிடலாம். a × a a ஸ்கொயர்ட், a × 7 7a. இங்கே 9 2s are 18 இருக்குது. +18 ப்ராக்கெட் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது -18 ஈக்குவல் டு 0. ஸோ இது நார்மல் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். 1 × -18 -18 மல்டிபிள் பண்ணால் -18 வரணும். -18 வரணும்னா சப்ட்ராக்ட் பண்ணான்னு யோசிங்க. சப்ட்ராக்ட் பண்ணால் -7 வரணும். அது எந்த ரெண்டு நம்பர்னு பார்க்கலாம். ஸோ 18 வரணும்னா 9 2s are 18 வரும். இங்கே -7 வேணும். அப்போ பிக் நம்பருக்கு மைனஸும் ஸ்மால் நம்பருக்கு ப்ளஸும் போடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக -7 கிடச்சிரும். இல்லை யூஸ் பண்ணியிருக்க வேல்யூ வந்து a. அப்போ இங்கேயும் a போட்டு இங்கேயும் a போடுங்க. a - 9 a + 2. a - 9 × a + 2 is equal to 0. ஸோ ரெண்டு டேர்மையும் தனித்தனியாக நம்ம ஈக்குவல் டு 0 பண்ண போகிறோம். அப்போ a - 9 ஈக்குவல் டு 0 அப்படின்னா a is equal to +9. அதே மாதிரி a + 2 ஈக்குவல் டு 0னா a is equal to -2. ஸோ இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சீரீஸ்லேருந்து an = 5n/n + 2 தென் ஃபைண்ட் a6 a13 அந்த மாதிரி ஏதாவது ஒரு டேர்ம் கொடுப்பாங்க. அதாவது இந்த என்னோட பிளேஸில் 6 கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ a6 என்னன்னு கேட்டிருக்காங்களா, எங்கெல்லாம் n வருதோ அங்கெல்லாம் இந்த 6ஐ போடுங்க. 5 × 6 / 6 + 2
5 next question பார்த்தலாம். The next 3 terms of the following sequence ஓட next 3 terms என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சில கொஸ்டின் வந்து ஏதாவது மல்டிப்ளிகேஷன்லேயோ அடிஷன்லேயோ போகும், சில கொஸ்டின் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது பாருங்கள், நியூமரேட்டரில் இருக்க நம்பர்ஸ் வந்து 1 2 3. ஸோ நெக்ஸ்ட்டு 3 நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கான்சிக்யூட்டிவாக வந்திருக்கு. டினாமினேட்டரில் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே பாருங்களேன் ஸ்கொயர் நம்பராக இருக்குது. இது 1/2 ஸ்கொயர்ட், இது 2/3 ஸ்கொயர்ட், இது 3/4 ஸ்கொயர்ட், இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வரப்போகிற நம்பர் கண்டிப்பாக 4/5 ஸ்கொயர்டாக இருக்கும், 5/6 ஸ்கொயர்டாக இருந்திருக்கும், 6/7 ஸ்கொயர்டாக தான் இருந்திருக்கும். ஸோ இது வந்து இதே பேட்டர்னில் நம்ம வந்து ஆன்சர் எழுதணும். ஸோ ஆன்சர் 4/5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25, 5/6 ஸ்கொயர் பண்ணால் 36, 6/7 ஸ்கொயர் பண்ணால் 49. இப்போ இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வரப்போகிற 3 டேர்ம்ஸாக இருக்கும். இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், 5, 1, -3 நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் 5, 1, -3யோட நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ 5 வந்து 1 ஆயிருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா -4 பண்ணியிருக்காங்க. 5 - 4 1 ஆயிருக்கு. 1லேருந்து -3 வந்திருக்குன்னா மறுபடியும் 1லேருந்து -4 பண்ணியிருக்காங்க. 1 - 4 தான் -3. அப்போ கண்டிப்பாக அடுத்த டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன தான் பண்ணணும், -4 தான் பண்ணணும். அப்போ -3 -4 ரெண்டுமே மைனஸ்லேருந்து ஆட் ஆகி மைனஸ் சைன் வரும், -7. அப்போ இங்கே வரப்போகிற நம்பர் வந்து -7. அடுத்த நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு -4 கூட மறுபடியும் -4 தான் பண்ணணும். ஸோ -7 -4 ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால ஆட் ஆகிட்டு பிக் நம்பர் சைன் வருது -11. அப்போ இது -11. மறுபடியும் அடுத்த நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கும் -4 பண்ணுங்கள். -11 கூட -4 பண்ணால் -15 வருது. ஸோ அதுதான் இங்கே உங்களோட கடைசி நம்பர். ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ். ஸோ ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் உங்களோட அல்ஜிப்ரா சாப்டரோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். Wish you all the best for your exam. If you like our channel, subscribe our channel for more videos.